ஹாய் எவ்ரிவன். ஒரு பேசிக்கான உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி பேஸ் அயன் கடாய் வந்துட்டு ஹீட் பண்ண வச்சுருக்கேன். அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு நான் வந்துட்டு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பொரிஞ்சு வந்ததும் ஒரு 5லேருந்து 10 பல் பூண்டு போல் நான் நல்லா தட்டி இடித்து சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ போல் உருளைக்கிழங்கு தோல் சீவி மெலிசாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். ரொம்ப மெலிசாக கட் பண்ணிடக்கூடாது அதே டைமு. பிகாஸ் நம்ம இதுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறது இல்லை. எண்ணெயிலேயே தான் நம்ம வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணி பெரட்டி எடுத்து வேக வைக்க போகிறோம். இந்த டேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து பண்ணுறதை விட நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஃபுல்லாக எண்ணெய் கோட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக பெரட்டி விட்டுறணும். நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு மசாலா பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாத்தூள், அதுதான் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். கிழங்கு போட்டு வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நான் சால்ட் உப்பு ஆட் பண்ணேன். பட் அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. இதுக்கு நான் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவாவோ குறைவாவோ ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விட்டு வேக வைக்க வேண்டியது தான். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ட்ராப் தண்ணி கூட விடலை. இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸில் பார்த்திங்கன்னா புளி சாதம், லெமன் ரைஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக சூட் ஆகும். இது ஒரு பேசிக் ரெசிபி தான். பிகினர்ஸ் கூட ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது ஈஸியாக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் பேக் பண்ணி கொடுத்தோம்னா சில்ட்ரன்ஸு, கிட்ஸு எல்லாமே சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு புளி சாதம் கூட சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். 10 to 15 மினிட்ஸில் சட்டுன்னு வெந்துருச்சு. தேங்க்யூ.